அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இரு பேருந்துகளுக்கு இடையே முந்தி செல்வதில் போட்டி ஏற்பட்டு இதில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ராதாமணி என்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இரண்டு பேருந்துகளுக்கு இடையே முந்தி செல்வது யார் என்பதில் போட்டி நிலவி வந்த நிலையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், இந்த விபத்தில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், நிலை என்னவாக இருக்கிறது, விரிவான விவரங்கள்? கௌதமி, மயிலாடுதுறையிலிருந்து தனியார் பேருந்து திருவாரூர் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்துக்கு முன்னால் மற்றொரு தனியார் பேருந்து சென்றுள்ளது. இந்த நிலையில் இந்த தனியார் பேருந்து மற்றொரு பேருந்து முந்துவதற்காக வேகமாக சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தென்கோடி என்ற பகுதியில் வேகமாக வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்பிட கவிழ்ந்து பக்கவாட்டில் சாய்ந்து வயலில் விழுந்துள்ளது. இந்த பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் பரிதாயமடைந்தனர். உடன் அக்கம் பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் அங்கு இருந்தவர்களை மீட்டு திருவாரூர் மற்றும் நன்னிலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். கௌதமி, விபத்து தொடர்பான தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். ராதாமணி மற்றும் வெங்கடேஸ்வரா பேருந்துகளுக்கு இடையே முந்தி செல்வதில் போட்டி நிலவி வந்த நிலையில் ராதாமணி என்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட பயணிகளோடு பயணித்த அந்த தனியார் பேருந்தானது கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு பேருந்துகளுக்கு இடையே யார் முந்தி செல்வது என்பதில் நிகழ்ந்த போட்டியில் இந்த கோர விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் இதில் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.